பாதாம் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முந்திரி பாதாம் ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் போடுங்க. போட்டுட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து நம்ம ஒரு 1 டம்ளர் பருப்புக்கு 2 இதும் அரை டம்ளர் சேர்த்துக்கிறோம். அப்போ 1 டம்ளர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நான் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்படியே மிக்சியில் போட்டு திரிச்சிருக்கேன் பவுட்ராக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு. இப்போ நமக்கு பாதாம் மில்க் வேணும் அப்படின்னா நான் டக்குன்னு 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போதும். சுகர் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னே, இது காய்ச்சின பால் தான், 5 மினிட்ஸ் கழிச்சோன்னே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது கோல்டு மில்க்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பாலில் இது 1 ஸ்பூன் போட்டு கலக்கி குடித்தா நல்ல ஒரு சில்லான பாதாம் மில்க் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்யும் போது நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், போட்ட உடனே கலர் வருது பாருங்கள். பாதாம் அண்ட் முந்திரி பாதி அளவாக போட்டிருக்கேன். இதில் வேணும்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுடலாம். இது 1 டம்ளருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தோடனே கலர் மாறிடும். இதில் இந்த மஞ்சப்பொடி கேசர் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கலர் வந்துடும். கலர் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சு ஒரு டேஸ்டான பாதாம் மில்க். வாட்ச் மை சேனல் ஃபார் மோர் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். குக் வித் பாரதி. பாதாம் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முந்திரி பாதாம் ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் போடுங்க. போட்டுட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து நம்ம ஒரு 1 டம்ளர் பருப்புக்கு 2 இதும் அரை டம்ளர் சேர்த்துக்கிறோம். அப்போ 1 டம்ளர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நான் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்படியே மிக்சியில் போட்டு திரிச்சிருக்கேன்.